ஞாயிறு 22 சிவான் ஜூன் 7. பிரச்சனைகளுக்கு மாறாக சந்தோஷம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போது இதை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கு இந்த வசனத்தின் அர்த்தம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நான் என் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நடனமாட வேண்டும் என்று இதற்கு அர்த்தமா என்று நீங்கள் கேட்கலாம். முற்றிலும் ஆம். நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் வேறு யாருக்காகவும் திட்டமிடப்பட்டவை அல்ல. அவை உங்களுக்காகவே திட்டமிடப்பட்டவை. உங்கள் வழியில் வரும் விசித்திரமான சவால்களை கண்டு உற்சாகமடையுங்கள். ஏனென்றால் அவற்றை மேற்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. வேதம் இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். மேற்கண்ட வசனத்தின்படி இது ஒரு வேதாகம உண்மையாகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயமே அல்ல. அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் பெரிய விஷயம். நீங்கள் அவரிடமிருந்து பிறந்தவர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளரை விட மேலானவர் என்பதை தேவன் அறிந்திருப்பதால் உங்களை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவராஜ்யத்தின் ஞானத்தை உங்கள் ஆவியில் கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் நீங்கள் எப்போதும் சரியான வழியில் பதிலளிக்க முடியும். ஒவ்வொரு சவால்களையும் தேவராஜ்யத்திற்குரிய அணுகுமுறையோடு நீங்கள் எதிர்கொள்ளும் போது நீங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள். நான் வெற்றி பெறவே நியமிக்கப்பட்டவன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் அதற்கான தீர்வை நோக்கியே ஈர்க்கப்படுகின்றன. எனவே சவால்களை வரவேறுங்கள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் சவால்களை பற்றி உங்கள் அணுகுமுறை முழுமையான வெற்றியாகவும் முற்று முடிவான ஜெயமாகவும் இருக்க வேண்டும். கொஞ்சத்தை மகிழ்ச்சியாக எண்ண வேண்டுமா? இல்லை. இன்று அதை முழுமையையும் மகிழ்ச்சியாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களே, தீர்க்கதரிசன அறிக்கை. இன்று நான் எந்த சவாலை எதிர்கொண்டாலும் எனக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவி நான் தோற்று போக முடியாத அளவுக்கு மிக பெரியவர் என்று கட்டளையிடுகிறேன். நான் ஒரு வெற்றியாளன். எந்த ஒரு சவாலும் என்னை அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு காலம் கடந்துவிட்டது. மேற்கொண்ட தியானம் 2 கொரிந்தியர் 4:17. உங்கள் 365 நாள் வேத வாசிப்பு திட்டத்தை தொடங்க நீங்கள் தயாரா? 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் சங்கீதம் 143 150 அதிகாரங்கள்.